सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்றைக்கி நாம் பிரவேசிகா செகண்ட் பேப்பரில் ஆகஸ்ட் 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा दीजिए. பிரவேசிகா செகண்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே ஃபஸ்ட் ரோமான் அட்டன் பண்ணிவிடுங்க. இதுக்கு 10 மார்க்ஸு 8 கொடுத்து 5 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. फर्स्ट क्वेश्चन, किसे श्री राम मानकर सिंहासन पर रखकर भरत शासन करता है அப்படின்னு இருக்கும். இது भरत का बाक्यல உள்ள क्वेश्चन. 2 मार्क क्वेश्चंस. सेकंड, भरत को श्री राम के वनवास से वापस आने का समाचार किसने दिया அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. थर्ड, भरत वशिष्ठ मुनि को श्री राम के आगमन का समाचार सुनाकर क्या आज्ञा मांगता है இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கங்க. फोर्थ, यदि श्री राम वापस नहीं लौटेंगे तो भरत ने क्या करने का निश्चय किया அப்படின்னு இருக்கும். இந்த நாலுமே भरत का बाक्यல உள்ள 2 मार्क क्वेश्चंस. फिफ्थ, ब्राह्मण के घर सब लोग क्यों रो रहे थे அப்படின்னு இருக்கும். இது பீம் और राक्षसல உள்ள 2 मार्क क्वेश्चंस. सिक्स्थ, बगासुर क्या करता था. सेवेंथ, भीम बगासुर को क्या करता है அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பீம் और राक्षसல உள்ளது. एट्थ, இதுவும் அதே லெசனில் உள்ளதான். बगासुर गांव वालों के लिए क्या काम करता था और बदले में उनसे क्या लेता था. नाइन्थ, भीम ने बगासुर की लाश कहाँ रखने के लिए कहा. இதுவும் பீம் और राक्षसல உள்ளதுதான். 10th, न्याय की जीतல உள்ள 2 मार्क क्वेश्चंस. न्याय की जीत ஏகாங்கி किस नाटक पर आधारित है அப்படின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 11th, अनंत कौन है அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 12th, कृष्णदास ने अनंत को किस शर्त पर ऋण दिया இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 13, पद्मावती कृष्णदास सेठ को किस शर्त पर मांस काटने की अनुमति देती है இருக்கும். இதுவும் न्याय की जीतல உள்ள 2 मार्क क्वेश्चंस. 14th, गुलनार कौन है. இது ராஜ்புதனிக்கா பதிலான்னு இருக்கும். அந்த லெசனில் உள்ள, அதாவது ஏகாங்கியில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 15, महामाया अपने बेटे की रक्षा के लिए किसके पास जाती है இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 16, काजिमुल्ला कौन है அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே ராஜ்புதனிக்கா பதிலால உள்ள 2 मार्क क्वेश्चंस. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 17th, महामाया बेगम को क्या दंड देती है இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 18, ஷாஜஹான் को किसने बंदी बनायाன்னு இருக்கும். இது வந்து பந்திங்கிற ஏகாங்கியில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 19, औरंगजेब ने ताजमहल के सामने क्यों दीवार बनाने की आज्ञा தீன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 20, जहानारा कौन है. 21, ஷாஜஹான் ने कारीगरों के हाथ क्यों कटवायेன் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பந்திங்கிற ஏகாங்கியில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. இந்த 21 நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट सेकेंड रोमन க்கு 5 மார்க்ஸ். किसी एक पात्र पर टिप्पणी लिखिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன டிப்பணியாக தான் இருக்கும். இதுக்கு ராம் டிப்பணி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகாசூர், இது ரெண்டையும் படித்ததுக்கப்புறம் குந்தி குல்னார், இதையும் படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ராம் பகாசூர் இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குந்தி குல்னார் இதை படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக ஒன்று அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
டிப்பனி எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், பெருசாகவே இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 மார்க்ஸு. கிசி தீன் கி சந்தர்ப் சகித் வியாக்கியா கீஜியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் சித்ரகூட் மேன் மைனே நிவேதன் கியா தாக்கி அப்படின்னு இருக்கும். இது வந்து பரத்கா பாக்கியில் உள்ள சந்தர்ப் சகித்து. ஆப் பரம் சௌபாக்கியசாலிகை ஆப்னு இருக்கும். இதுவும் இது பரத்கா பாக்கியில் உள்ள சந்தர்ப் சகித்து. தேர்டு நிகமே காயர் மிட்டிக்கே புதலே அச்சான்னு இருக்கும். இது வந்து பீம் ஒரு அக்ஷஸில் உள்ள சந்தர்ப் சகித்து. 14th வந்து லேக்கின் ஐசா ஹர்கிச் ந ஹோனா சாஹியன்னு இருக்கும். இது வந்து நியாய் கி ஜீத்தில் உள்ள சந்தர்ப் சகித். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 ஈஸியாக அட்டன் பண்ணி நம்ம 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். 5th மகாராணா மேரே ஜாத்துக்கோ புரா ந கஹேன்னு இருக்கும். இது வந்து ராஜபுதனிக்கு பதிலாக உள்ள சந்தர்ப் சகித்து. 6th வந்து சேனாபதி இன்கோ பாஷா கே பாஸ் பகுஞ்சான்னு இருக்கும். இதுவும் ராஜபுதனிக்கா பதிலாக உள்ள சந்தர்ப் சகித்து. ஸோ இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா 3 ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு படிங்க, இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 7th ரோமனுக்கு 5 மார்க்ஸு. வச்சன் பதலியே. இது வந்து எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மத்தியமாவில் பார்த்துருப்போம், ராஷபாஷாவில் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம். வச்சன் பதலியேல எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 8th ரோமன் 5 மார்க்ஸு லிங் பதலியே. இதுவும் நம்ம மத்தியமாவில் ராஷபாஷாவில் பார்த்தது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கெல்லாம் சாய்ஸ் இருக்காது. அதனால் இதெல்லாம் அட்டன் பண்ணி ஈஸியாக நம்ம 5 + 10 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். வச்சன் பதலியேக்கு 5 மார்க்ஸு, லிங் பதலியேக்கு 5 மார்க்ஸு, 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 9th ரோமனுக்கும் 5 மார்க்ஸு. அனேகார்த்தி சப்தோன் கேலியே ஏக் சப்த லிக்கியேன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 5 தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் சாய்ஸ் கிடையாது. 5ஐயுமே அட்டன் பண்ணும். 5 மார்க்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்தால் விட்டுறாதீங்க. பிரவேசிக்கா செகண்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதும் ஈஸி. நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு படிங்க, இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 10th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கின்ஹின் 5 பிரஷ்னோன் கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வியாக்கரணில் உள்ள 2 மார்க், அதாவது கிராமர் பார்ட்டில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் 5 பிரஷ்னோன் கே உத்தர் லிக்கியேன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் மாதிரி தான் 8 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாஷா கிசே கெஹத்தே ஹைன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு வர்ணமாலா கிசே கெஹத்தே ஹைன், हिंदी वर्णों के प्रकार क्या क्या हैं. थर्ड शब्द किसे कहते हैं, किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. கிராமர்னு பயப்படவே வேணாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 4th संज्ञा की परिभाषा दीजिएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 5th वचन किसे कहते हैं, उसके प्रकार क्या क्या हैன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 6th कारक किसे कहते हैன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 7th सर्वनाम की परिभाषा दीजिएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 8th कोई और कुछ निश्चयवाचक सर्वनाम है या अनिश्चयवाचक सर्वनाम हैன்னு கேட்டுப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். कोई और कुछ अनिश्चयवाचक सर्वनाम हैன்னு போடணும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஈஸியாக 5 अटेंड பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 9th निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है ன்னு கேட்டிருப்பாங்க. 10th कर्म की दृष्टि से क्रिया के भेद क्या क्या है ன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 11th यह तस्वीर पिताजी ने खींची, ये वाक्य कर्तृवाच्य है या कर्मवाच्य है. இது என்ன ஆக்டிவ் வாய்ஸா पैसिव வாய்ஸான்னு கேட்குறாங்க. 12th कॉल किसे कहते हैं. 13th प्रमुख रूप से कॉल के कितने भेद हैं, वे क्या क्या हैं அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னு எழுத மாட்டிங்களா? வர்த்தமான் கால், பூத் கால், பவிஷ்யத் கால் அப்படின்னு எழுத போகிறோம். 14th संबंध बोधित की परिभाषा दीजिएன்னு இருக்கும். 15th विस्मयादि बोधक शब्द विकारी है अविकारी அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 16th
தத்சம உபசர்க்க கிசே கெஹத்தே ஹைன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 17th சாமாசிக் சப்த யா சமஸ்துபத் கிசே கெஹத்தே ஹைன்னு கேட்டிருப்பாங்க. 18th நே கா பிரயோக் கிஸ் கால் में किया जाता है. நேயை எந்த காலத்தில் யூஸ் படுத்துவோம், அதாவது எந்த டென்ஸுக்கு யூஸ் படுத்துவோன்னு கேட்குறாங்க. பாஸ்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் படுத்துவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. 19th वाक्य को निषेधात्मक या नकारात्मक रूप देने के लिए किस शब्द का प्रयोग किया जाता है. கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும். ரொம்ப ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். வாக்கியக்கோ நிஷேதாத்மக் யா நகாராத்மக் ரூப் தேனே கேலியே அப்படின்னு போட்டுட்டு கிஸ்ஸை தூக்கிட்டு நகின்னு போட போகிறீங்க. அவ்வளோதான். நகின் சப்தக்கா பிரயோக் கியா ஜாத்தா ஹைன்னு. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 7th, 8th, 9th, 10th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே செகண்ட் பேப்பரில் ஈஸியாக 55 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரோமன்லாம் நல்லா படிச்சுக்கணும். கிசி ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கீஜியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பரத்கா பாக்கியலா மாண்டவி இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த சரித்திர சித்திரனை. நெக்ஸ்ட்டு பீம் ஒரு அக்ஷஸில் பீம் இந்த 2 சரித்திர சித்திரனுமே வரும் நிறையா. அதான் 99% வந்துடும். இருந்தாலும் அதோட அடிஷ்னலாக படிச்சுக்கணுன்னா ஷாஜஹான் ஜஹானாரா படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், மாண்டவி பீம் இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட அடிஷ்னலாக படிச்சுக்கணும்னு நினச்சா ஷாஜஹான் ஜஹானாரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கின்ஹின் தோப்பர் டிப்பனியா லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது சத்யகாஸ்வரில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காந்தியை பற்றி தான். இது டிப்பனி. இது இந்த ரோமன் 5th ரோமன். மா பாப்பா ஒரு ஜென்ம நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு ஹை ஸ்கூல் மேன். தேர்டு மான்சாஹார் கி முல்தவி डॉक्टर मेहता का उपदेश, अहिंसा का पदार्थ पाठ, धर्मों की प्रति समभाव. 2 அட்டன் பண்ணும். ஒரு இதுக்கு 5 மார்க்ஸு, 2 அட்டன் பண்ணால் 10 மார்க்ஸு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சத்யகாஸ்வரில் இருக்கும் இந்த டிப்பனியெல்லாம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 6th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக்கா சாராஞ்ச் லிக்கியே. சத்யகாஸ்வரில் முன்னாடி பார்த்தது டிப்பனி, இப்போ பார்க்குறது சாராஞ்சு. மாம் பாப் ஒரு ஜென்ம இதோட சாராஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. லடுக்கப்பன் சாராஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. விவாஹ் அவர் மான்ஸ் பக்ஷன் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆங்கின் குழி இந்த 4ஐயும் படிச்சுக்கிட்டா ஈஸியாக 1 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். மாம் பாப் அவர் ஜென்ம, லடுக்கப்பன், விவாஹ் அவர் மான்ஸ் பக்ஷன், ஆங்கின் குழி இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. 1 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 11th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. முதல்ல 2 மார்க் வியாக்கரனில் 2 மார்க் பார்த்தோம். இப்போ அதே வியாக்கரனில் 5 மார்க்ஸு. கின்ஹின் 3 பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியன்னு கொடுத்துருப்பாங்க. 5 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. भाषा की परिभाषा देते हुए उसके प्रकारों पर प्रकाश डालिए இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு व्याकरण की परिभाषा देते हुए हिंदी व्याकरण के प्रकारों को समझाइए இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். थर्ड व्युत्पत्ति की दृष्टि से शब्द के कितने भेद हैं, सोदाहरण व्याख्या कीजिए இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 4th प्रयोग की दृष्टि से शब्द की भेद क्या क्या है, सविस्तार उत्तर लिखिए இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 6th भाववाचक संज्ञा की परिभाषा देते हुए सोदाहरण लिखिए. भाववाचक संज्ञाएं किन किन शब्दों से बनती है இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வியாக்கரணம் ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு படித்தா எல்லாமே நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். 7th लिंग की परिभाषा देते हुए सोदाहरण लिखिएன்னு இருக்கும். இந்த क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. 8th वचन की परिभाषा देकर उसके बेतों पर அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 9th विशेषण की परिभाषा देते हुए
உஸ்கே பேத்தோன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 10th பூத் கால் கிசே கெஹத்தே ஹைன், பூத் கால் கே கித்தனை பிரகார் ஹைன் और वे क्या क्या हैं उदाहरण समझाइएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 11th வர்த்தமான் கால் கி பரிபாஷா தேத்தே ஹுயே உஸ்கே பிரகாஷ் டாலியேன்னு இருக்கும். ஸோ இதோட முடிஞ்சது பிரவேசிக்கா செகண்ட் பேப்பர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எதா இருந்தாலும் புரிஞ்சு படிங்க. இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.